வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஐயா உலகம் சொல்றேன், நான் யோசிச்சு பார்த்தேங்க. இந்த உலகத்துல இன்னைக்கு அநேகர் நினைச்சு பார்ப்பாங்க பாத்தீங்களா, ஒரு வியாதி பாருங்க தீவிரமா வந்துருது, ஒரு தோல்வி தீவிரமா வந்துருது, ஒரு ஏமாற்றம் தீவிரமா வந்துருது, ஒரு நம்பிக்கை துரோகம் தீவிரமா வந்துருது, எல்லாம் தீவிரமா வருது. ஆசீர்வாதம் மட்டும் எப்படி வருது? உங்களுக்கு தெரியுமா ஒரு கதை? ஒரு முயலும் ஒரு ஆமையும், ஒரு முயலுக்கும் ஒரு ஆமைக்கும் என்ன வந்தது? ஓட்டப்பந்தய போட்டி வச்சாங்க. முயல் என்ன பண்ணிடுச்சு? ஆமா, பயங்கர. ஆமை எப்படி போகுது? ரொம்ப ஸ்லோவா போகுது. நான் சொல்றேன், சில காரியங்கள் தீவிரமாய் வந்துவிட்டு தீவிரமாய் உங்களை விட்டு வெளியே போயிடும். சில ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் மெதுவா வரும், அது தீவிரமா உன் தலைமையில தங்கிடும். தீவிரமாய் வருவது தீவிரமாய் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஆனா சில காரியங்கள் மெதுவா தான் வரும், ஆனா அவன் தலைமையில தீவிரமா தங்கிடும். அதுக்குதான் சொல்றேன், அன்றைக்கு அந்த முயலை பின்னாடி பார்த்த, என்னப்பா நீ பொறுமையா வர பரவாயில்ல, நான் பொறுமையா தான் வருவேன், ஆனா ஜெயிக்க போறது நான் தான்.